ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான தேங்காய் சட்னி ரெசிபி பார்ப்போமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் 5 பல் எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட 2 கொத்து கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் வந்து நான் கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்குங்க. நான் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பிடிக்கு கைப்பிடிக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன். அதோட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுப்பில் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சட்னினா இனிமேல் இந்த மாதிரி தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட சட்னி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.